கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 87வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் சீயோனின் முதலாவது சங்கீதம். இதில் மொத்தம் 7 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சங்கீதக்காரர் இந்த வசனத்துல யாக்கோபின் வாசஸ்தலத்தை பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த யாக்கோபின் வாசஸ்தலம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். தேவன் மோசையோடு கூட இடைப்பட்டு, நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் உங்களை பாதுகாக்கும் என்று அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவன் வாசம் பண்ணும்படிக்கு தான் இந்த யாக்கோபின் ஸ்தலம் உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த சீயோன் ஸ்தலம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது புதிய ஏற்பாட்டு காலத்தோடு கூட ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று அவர் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு சீயோனின் வாசஸ்தலம் என்பது நீங்க தான். உங்களுடைய இருதயம்தான் ஆண்டவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாய் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரே நமக்கு தேவனாய் இருக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீயோனின் வாசஸ்தலத்தின் மீது பிரியமாய் இருக்கிறேன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3-4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயினர் என்று விளம்பினது. தேவன் இன்றைக்கு உங்க இருதயத்துல வாசம் பண்ணும் பொழுது, உங்க சரீரமாகிய ஆலயத்துல அவர் வாசம் பண்ணும் பொழுது, உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறார். உங்களுக்கு இனி வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, ஒரு தீமையும் இல்லை. உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பதாக நீங்க பார்த்து கொண்டிருந்த எல்லா கஷ்டங்களும் பாரங்கள் எல்லாம், முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயினர் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு உங்களுடைய இருதயத்துல இடத்தை கொடுங்கள். நீங்க ஆண்டவர் உங்க இருதயத்துல வாசம் பண்ணும்படிக்காக தேவனே சொல்லுகிறார், நீங்க தான் என்னுடைய ஆலயம் என்று. அப்போ இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாக்கும் பொழுது, நீங்க அந்த பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்க மேல மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்க கண்ணீரை துடைத்து, உங்க வருத்தத்தை மாற்றி, உங்களுடைய துக்கங்களை மாற்றி அவர் சந்தோஷத்தை தருவார். அவர் உங்களுடைய இருதயத்துல வாசம் செய்து உங்க மேல பிரியமுள்ளவராய் இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
நான் உன்னுடைய ஆலயத்துல வாசம் பண்ண விரும்புகிறேன், உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு ஏசப்பா இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் ஆவியானவரே பிள்ளைகளுடைய கண்ணீர்களையும் வருத்தங்களையும் துக்கங்களையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அவங்களுடைய இருதயத்துல வாசம் செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான கிருபையை நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. யாரெல்லாம் இன்றைக்கு தாகத்தோடு கூட உங்க முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ, தேவன் அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க. அவங்க மேல மிகவும் பிரியமுள்ளவரா இருங்கப்பா. அப்படி அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. எனக்கு அருமையானவர்களே, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்க மேல் பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கண்ணீர் எல்லாம் இந்த வசனத்தின்படி மாற்றியிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். God bless you.